Hi guys, இந்த வீடியோல இதுமேப்பட்ட ஏஜிங் அண்ட் டிஏஜிங் எஃபெக்ட் வந்து எப்படி ஆஃப்டர்ஸ்ல கிரியேட் பண்ண பார்க்க போறோம். ஓகே गाइस, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போவோம். இந்த கோட் மூவியில் யூஸ் பண்ணியிருந்த டிஏஜிங் டெக்னிக் மாதிரி ஒரு சிம்பிளிஃபைட் வெர்ஷன் வந்து எப்படி ஆஃப்டர்ஸில் கிரியேட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான கிளிப் வந்து நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு பிஎன்ஜி சீக்வன்ஸாக நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஆட் டு ரெண்டர் கியூ அண்ட் இதில் வந்து அவுட்புட் மாடியூலில் வந்து நான் பிஎன்ஜி சீக்வன்ஸாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே அண்ட் தென் இதுக்கு ஒரு பாத் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஓகே பர்ஃபெக்ட் அண்ட் தென் ரெண்டர். ஸோ இந்த வீடியோ வந்து அப்படியே நம்ம இமேஜ் சீக்வன்ஸாக நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் நிறைய இமேஜ் சீக்வன்ஸாக இது ரெண்டர் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரெண்டர் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, எவ்ரி 30 ஃப்ரேம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இதுலேருந்து 30 ஃபோட்டோஸ் தாண்டி அடுத்த ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி எல்லா 30 ஃப்ரேம்ஸ் ஃபோட்டோஸையும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகே டன். ஸோ இப்போ அந்த செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அப்படியே நம்ம காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு புது ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே கீ ஃப்ரேம் அண்ட் இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைக் 9 டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 9 டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸும் அப்படியே நான் என்னோடய ஃபோனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், லைக் நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஃபோனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஃபோனில் வந்து ஃபேஸ் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் iOSக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பில் போய்ட்டு அந்த ஃபஸ்ட் ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஏஜிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஓல்டர் லுக் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து இந்த ஓல்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே டன் அண்ட் தென் கிளிக் ஆன் சேவ். ஸோ ஓகே, இது வந்து கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதை மாதிரி நம்மளோட எல்லா 9 ஃபோட்டோஸ்க்கும் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த ஓல்டு லுக் தேவையான ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் ஆப்லேருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு லைக் ஐம் கோயிங் டு டூ ஒன்லி த ஓல்ட் கேரக்டர். ஸோ இதே வந்து உங்களுக்கு டிஏஜ் பண்ணி ஒரு சின்ன பையன் மாதிரி தெரியணும்னா த சேம் ப்ரொசீஜர். நீங்கள் இந்த ஆப் போங்க, இந்த ஏஜிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே யங்லேயே வந்து உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் டீனேஜ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லைக் உங்களுக்கு வந்து அந்த டீனேஜ் லுக் கிடைக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு யங் வேணும்னு நீங்கள் இந்த யங் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதுலேயே உங்களுக்கு எதை மாதிரி வேணும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ப்ளே அரவுண்ட் வித் இட். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு டீனேஜ் லுக் ஆனால் யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் டீனேஜ் ஆப்ஷன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபோனில் நம்ம க்ரியேட் பண்ண ஓல்டு லுக் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே நம்ம சிஸ்டத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் வந்து நம்மளோட ஒரிஜினல் லுக் இருக்குது அண்ட் ரைட் சைடில் வந்து நம்மளோட ஓல்டு லுக் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க இந்த நேமும் இங்கே ரைட் சைடில் இருக்க நேமும் நம்ம மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதனால் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரீநேம் இட். இந்த நேமை காப்பி பண்ணிட்டு இங்கே நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ மேக் ஷூர் லைக் இந்த ஃபோட்டோக்கும் ஒரே நேம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு டூ தட் ஃபார் ஆல் த ஃப்ரேம்ஸ். ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா ஃபோட்டோஸோட நேமிங் கன்வென்ஷனும் அண்ட் ரைட் சைடில் இருக்க எல்லா ஃபோட்டோஸோட நேமிங் கன்வென்ஷனும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, EBSynthனு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் மட்டும் நம்ம ரன் பண்ணிப்போம். ரன் பண்ணிட்டு ஸோ இந்த கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீ ஃப்ரேம் வந்து நம்மளோட ஓல்டு லுக் ஃபோல்டர் வந்து ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபோனில் ஜென்ரேட் பண்ணுற இந்த இமேஜஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து அப்படியே நம்ம ட்ராக் பண்ணி இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இந்த கீ ஃப்ரேம்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே அதுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து ஸோ நம்மளோட பிஎன்ஜி சீக்வன்ஸ். ஸோ இந்த எல்லா பிஎன்ஜி சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செலக்டட் இல்லாமல் லைக் மொத்தமாக இந்த பிஎன்ஜியாக நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த பிஎன்ஜி சீக்வன்ஸ் ஃபோட்டோ வந்து அப்படியே நான் ட்ராக் பண்ணி நான் இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் ரன் ஆல்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இட் வில் டேக் அரௌண்ட் 2 to 3 minutes டு டூ இட்ஸ் ஓன் ஜாப்.
ஓகே கேஸ், லைக் ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்போர்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து லைக் எவ்வளோ எஃப்பிஎஸில் நீங்கள் ஷூட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஸோ இந்த காம்பை ரைட் கிளிக் பண்ணி காம் செட்டிங்ஸ் போய்ட்டு இதில் வந்து எந்த ஃப்ரேம் ரேட்டில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஷார்ட் வந்து 50 ஃப்ரேம் ரேட்டில் இருக்குது. ஸோ திருப்பி நம்ம இந்த அப்ளிகேஷன் வரும். இதில் வந்து 15 சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணுறோம் அண்ட் ஜஸ்ட் கிளிக் எக்ஸ்போர்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லைக் நம்மளோட ஓல்ட் மேன் லுக் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஒரு புது காம்போ வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ப்ரிவியூ பண்ணி பார்த்தோன்னா இட் வில் பி சம்திங் லைக் திஸ். ஸோ இது வந்து அந்தளவு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துலலாம் இதை மாதிரி மாஸ்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னா ஸோ இந்த காம்போ ஒன்று வந்து நம்ம அப்படியே நம்மளோட ஒரிஜினல் காம்ப் மேலே நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த காம்ப் வந்து ஹைட் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் இருக்கும் அண்ட் அன்ஹைட் பண்ணிங்கன்னா இது இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் இந்த ஃபேஸை சுற்றி ஒரு மாஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் இதை மாதிரி. ஓகே, அண்ட் மாஸ்க் ஃபெதரை வந்து நம்ம லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். அண்ட் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இது ஒப்பசிட்டி. ஸோ நம்மளோட ஒரிஜினல் லுக்லேருந்து அப்படி இந்த ஓல்ட் மேன் லுக்கு நம்ம அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை ப்ரீ பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இதை மாதிரி பட்ட ஒரு கூலான எஃபெக்ட் கிடைக்கும். தட்ஸ் இட் கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம லைக் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஆஃப் ஃபீட்பேக்ஸ் ஆஃப் கமெண்ட் எதாக இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.